Hey everyone, I'm Vincy William and welcome to today's video. I hope everyone are doing well and safe. A daughter of Christ, a working professional, and a wedded wife to William Carey. I'm sharing what I learned and what I know about Christ. So come let's get into the video. இன்னைக்கான ரெசிபி வந்துட்டு ஹோலி என்னுடைய ஹஸ்பண்டோட ப்ரிப்பரேஷன் தான். நான் வந்து ஆஃபீஸ் போயிட்டு நான் ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது எனக்கு ரொம்ப பசியா இருந்தது. ஸோ, அதனால நான் ஹஸ்பண்ட்ட சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்து நீங்க ஏதாவது பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டேன். ஸோ, அவங்களும் வந்து சரி நான் பண்ணிடுறேன். நீ வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ, அதனால நானும் வீட்டுக்கு போயிட்டேன். ஆனா, எனக்கு அங்க வந்து ஒரு ட்விஸ்ட் என்னாச்சுன்னா, நான் அப்பதான் வந்து இந்த சேனல் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ, அதனால அவங்க லஞ்ச் மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு பார்த்தா, எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா வந்துட்டு வீடியோவுமே எடுத்து அவங்க வந்து எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்தது. ஸோ நாட் ஒன்லி நான் மட்டும் இந்த சேனலுக்கு வந்து இனிஷியேட் எடுக்காம, பிஹைண்ட் வந்து எனக்கு வந்து டெக்னிக்கலாவும் சரி, என்னோட எடிட்டிங் ஒர்க்லயும் சரி, என்னோடக்கு வந்து என்னுடைய பெட்டர் ஹால்ஃப் வந்துட்டு எல்லாத்துலயும் வந்து எனக்கு பார்ட்டிசிபேட் பண்றது வந்து எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. இன்கேஸ் நீங்க ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கல அப்டின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க அந்த வீடியோ பாருங்க. அப்போதான் இந்த கன்டினியூவேஷன் உங்களுக்கு வந்து புரியும். ப்ரீவியஸ் வீடியோல வந்துட்டு ஜீசஸ் செஞ்ச 4 மிராக்கிள்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி 5ன்னு சொன்னேன். என்னால வந்து 5த் வந்து என்னால கவர் பண்ண முடியல. ஸோ வீடியோ வந்து எண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து 5த் மிராக்கிள்ல இருந்து எது வரைக்கும் என்னால கவர் பண்ண முடியுமோ, அது வரையும் நான் கவர் பண்றேன். ரெஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஜீசஸ் கால்ம்ஸ் a storm. பைபிள் வேர்ட்ஸ் மேத்யூ சாப்டர் 8 வேர்ட்ஸ் 23. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோன்னா ஏசப்பா வந்து ஈவினிங்கில் வந்து நிறைய டீமன்ஸ் அண்ட் வியாதியஸ்தவங்களை வந்து குணமாக்கிட்டு அந்த இடத்துல வந்து அவரோட மினிஸ்ட்ரியை முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து எதில் போகிறாங்கன்னா ஒரு போட்டில் வந்து பிரயாணம் பண்ணி போகிறாங்க. ஸோ அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா நடு கடலில் போகும்போது என்ன ஆகுதுன்னா பெரிய காற்றும் கடலும் வந்து ஃபுல்லாக கொந்தளிக்கிற ஒரு பெருங்காற்று வந்து அங்கே வந்து உண்டாகுது. அப்போ வந்து சீஷர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப பயப்படுறாங்க. ஆண்டவரே எங்களை ரட்சியும் மடிந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பயப்படுறாங்க. அப்ப ஏசப்பா வந்து என்ன பண்றாங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அந்த டைம்ல. ஏசப்பாக்கு வந்து தெரியல இந்த மாதிரி காத்தும் கடலும் வருது அப்படின்னு அவருக்கு ஹி வாஸ் நாட் அவேர். அப்போ வந்து ஆண்டவர் வந்து எழுப்பி ஏசப்பா கிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நாங்க மடிந்து போறோம், எங்கள காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து ஏசப்பா வந்து என்ன சொல்றாங்கன்னா, "அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள்?" என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இது எல்லாவற்றையும் படைச்ச ஆண்டவர் சொன்னா இதெல்லாம் கேட்காதா என்ன? ஸோ அவர் ஆண்டவர் வந்து கட்டளையிடும்போது காற்றும் கடலும் வந்து இங்க அமைதல் ஆயிற்று என்றது வந்து இங்கேயும் வந்து ஒரு மிராக்கிள் வந்து ஆண்டவர் வந்து செய்றாங்க. ஜீசஸ் ஹீல்ஸ் 2 men with demons. மேத்யூ சாப்டர் 8:28 வேர்ட். இப்ப வந்து ஏசப்பா காற்றையும் கடலையும் அதட்டி இக்கரைக்கு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, காடரீன்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராங்க ஏசப்பா. இங்க பிசாசினால் பிடிப்பட்ட 2 பேர் வந்து கல்லறையில இருந்து அந்த பகுதியில இருந்து ஏசப்பா கிட்ட வந்து வராங்க. ஏசப்பா கிட்ட இருந்து வந்து அந்த 2 பிசாசுகளும் என்ன சொல்லுது அப்படின்னா, "இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்க வந்தீரோ?" என்றார்கள். அந்த பிசாசுகளுக்கு கூட ஏசப்பாவ பார்த்த உடனே, இவர் வந்து தாவீதின் குமாரன் என்பது அந்த பிசாசுகளுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுதுன்னா, பன்றிகள்லாம் அந்த இடத்துல மேய்ந்து கொண்டு அந்த இடத்துக்கு வந்து வருது. அப்போ அந்த பிசாசுகள் வந்து ஏசப்பா கிட்ட வந்து என்ன சொல்லுதுன்னா, "இப்போ நீங்க வந்து என்ன துரத்துனீங்கன்னா, நாங்கள் அந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும்" என்று அவரை வேண்டிக் கொண்டது. அப்போ வந்து ஏசப்பா வந்து என்ன சொல்றாங்கன்னா, "போங்கள்" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏசப்பா வந்து கட்டளை கொடுத்த ஒரே நிமிஷத்துல அந்த 2 மனிதர்கள்ல இருந்து அந்த டீமன்ஸ் வந்து வெளியேறி அந்த பன்றிகளிடத்துல போய் கடல்ல விழுந்து மாண்டு கொண்டு செத்ததாய் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ அங்க இருக்க பட்டணத்தார்லாம் வந்து இந்த காட்சியை பார்த்துட்டு ஏசப்பா வந்து அந்த ஊருக்குள்ள வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட வந்து கேக்குறாங்க. ஜீசஸ் ஹீல்ஸ் பேராலிட்டிக் பர்சன். அப்போ ஏசப்பா வந்து பிரயாணம் பண்ணி இன்னொரு இடத்துக்கு வந்து அவரோட மினிஸ்ட்ரியை பண்றதுக்கு வராங்க. அப்போ வந்து படுக்கையில இருந்து திமிர்வாதமாய் கிடக்கிற ஒரு மனுஷன், அவருக்கு வந்து பேரலிஸ் வந்திருக்கு. ஸோ அவரை வந்து ஏசப்பான் இடத்துல கொண்டு வராங்க. அந்த மனுஷர்களுடைய விசுவாசத்தை பார்த்து ஏசப்பா அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி என்ன சொல்றாங்கன்னா, "மகனே திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது" அப்படின்னு சொல்றாங்க.
அப்ப அங்க இருக்கிற சிலர் வந்து மனசுல என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவர் தேவ தூஷணம் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அப்ப ஏசப்பா அவர்களுடைய சிந்தனைகள அறிந்து, அவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, "நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன?" அப்படின்னு சொல்லி, மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு, பாவங்கள மன்னிக்கிறதுக்கு தான் மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் இருக்கு என்பத அவங்களுக்கு சொல்லி, அந்த திமிர்வாதக்காரன நோக்கி என்ன சொல்றாங்கன்னா, "நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு போ" என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டிற்குள் போனான். ஸோ இந்த இடத்துலயும் ஏசப்பா ஒரு பேரலிசிஸா இருக்கிற ஒரு பெர்சன ஆண்டவர் மிராக்குலஸா குணமாக்குற ஒரு காட்சிய இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஜீசஸ் ஹீல்ஸ் அ விமன் ஹூ சஃபர்ட் ஃபார் 12 இயர்ஸ். இங்க ஒரு லீட் ஒருத்தர் வராரு. அவரு ஏசப்பாவ பார்த்து என்ன கேட்கிறாருன்னா, "என் மக மரிச்சிட்டா. நீங்க வந்தா என் மக குணமாயிடுவா" அப்படின்னு சொல்லி அவர வேண்டிக் கொண்டு சொல்றாங்க. அப்ப ஏசப்பா என்ன பண்றாங்கன்னா, அவருடைய சீஷர்களையும் அவரோடு கூட அழைத்துக் கொண்டு அந்த இடத்துல கிராஸ் பண்ணி போறாங்க. அப்ப அவர சுத்தி நெறைய ஜனக்கூட்டம் வந்து அவர சுத்தி இருக்காங்க. இங்க ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ 12 வருஷமா வேதனையிலும், வலியினால கஷ்டப்படுற ஒரு பெண்ண நம்ம இங்க பார்க்குறோம். அவங்க ஏசப்பாவ நோக்கி என்ன பண்றாங்கன்னா, இவர்கிட்ட போனா நம்மளுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, அவருடைய வஸ்திரத்துல ஓரமா தொட்டா நம்ம சுகமாயிடுவேன் அப்படின்ற ஒரு சின்ன விசுவாசத்துல, அவ்ளோ கூட்டத்திலயும் அவங்க என்ன பண்றாங்க, குடு குடு குடுன்னு ஓடி போயி, ஏசப்பாவினுடைய வஸ்திரத்த டக்குன்னு தொடுறாங்க. தொடும்போது ஆண்டவருடைய வல்லமை அவங்களுக்குள்ள பாஞ்சு, அவங்க இங்க குணமாகுறதா நம்ம இங்க பார்க்குறோம். அப்போ அந்த ஜனக்கூட்டத்துலருந்து ஏசப்பா "என்னை இப்ப யாரு தொட்டது?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பக்கத்துல இருக்கவங்க சீஷர்கள்லாம் சொல்றாங்க, "இவ்ளோ கூட்டத்துல நீங்க யாரு உங்கள தொட்டாங்கன்னு கேட்கிறீங்களே?" அப்படின்னு சொல்லும்போது, அப்ப ஏசப்பா என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல என்னிடத்துல இருந்து ஒரு வல்லமை போனத நான் ஃபீல் பண்றேன். அப்ப இங்க யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு டெலிவரன்ஸ் ஆயிருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போயி என்ன பண்றா, ஏசப்பா கிட்ட சொல்றா. அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி, அவ சொல்லும்போது, ஏசப்பா என்ன சொல்றாங்கன்னா, "உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சந்தோஷத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு" என்றார். இந்த வீடியோவ நான் இங்க ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அந்த தலைவரோட மகள சுகமாக்குனத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பேசப்பட்டிருந்ததுன்னா, ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.